லென்ஸு சமன்பாடு. அடுத்தது இப்போ இந்த லென்ஸுகள்லாம் வந்து நம்ம ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு லென்ஸு சமன்பாடு ஈக்குவேஷன் ஒன்று இருக்கும். அந்த ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். கோளக ஆடிகளின் ஆடி சமன்பாட்டை போலவே கோளக லென்ஸுகளுக்கு லென்ஸு சமன்பாடு உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆக்சுவலாக என்னென்னா, நீங்கள் மிரர் பார்த்தீங்க அப்படின்னா மிரரில் வந்து கான்கேவ் கான்வெக்ஸ்னு 2 மிரரும் இருக்கும் இல்லையா, குவியாடி குழியாடின்னு. அந்த 2 இதுக்குமே வந்து ஆடி சமன்பாடுன்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே வந்து லென்ஸு 2க்குமே சேர்த்து ஒரு சமன்பாடு இருக்குது. இது லென்ஸு சமன்பாடுன்னு சொல்வோம். இச்சமன்பாடு பொருளின் தொலைவு u, இதில் வந்து பொருளோட டிஸ்டன்ஸு லென்ஸு O பாயிண்ட்லேருந்து பொருள் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்றது வந்து u அப்படின்னு எடுத்துப்போம். பிம்பத்தின் தொலைவு அப்படின்னா பொருளை வச்சதுக்கப்புறம் அதில் உருவாகிற பிம்பம் O பாயிண்ட்லேருந்து அந்த பிம்பம் உருவாகிற தொலைவு எவ்வளோ, அதை வந்து v அப்படின்னு எடுத்துப்போம். மற்றும் குவிய தொலைவு, அதாவது f ஃபோக்கஸ் பாயிண்ட், ஃபோக்கஸ் பாயிண்ட்டுக்கும் ஓக்கும் நடுவில் இருக்கிற அந்த தூரம், அதை வந்து f அப்படின்னு சொல்லுவோம். ஃபோக்கல் லென்த் அப்படின்னு நாம் சொல்வோம். ஆகியவற்றை தொடர்பு படுத்துகிறது. இந்த லென்ஸு சமன்பாட்டில் வந்து இந்த u v f இது மூணும் தெரிஞ்சாதான் இந்த லென்ஸு சமன்பாடை நம்ம போட முடியும். லென்ஸு சமன்பாடு என்ன அப்படின்னா 1/f is equal to 1/v minus 1/u. இதுதான் வந்து லென்ஸோட சமன்பாடு. அதாவது 1/f is equal to 1/v minus 1/u. இது வந்து லென்ஸோட சமன்பாடு. இது குவிலென்ஸு மற்றும் குழிலென்ஸு ஆகியவற்றிற்கு பொதுவானது. இந்த லென்ஸு சமன்பாடு வந்து குவிலென்ஸுக்கு வேற குழிலென்ஸுக்கு வேறையான்னு கேட்டால் இல்லை. இது ரெண்டுமே வந்து குவிலென்ஸு குழிலென்ஸு ரெண்டுக்குமே பொதுவானது தான் இந்த சமன்பாடு. லென்ஸு தொடர்பான கணக்குகளுக்கு விடை காண முற்படும் போது பயன்படுத்தப்படும் அளவுகளுக்கான தகுந்த குறியீட்டினை மிக கவனத்துடன் கையாள வேண்டும். இப்போ இந்த லென்ஸு சமன்பாடை வச்சு நமக்கு வந்து பொருளோட தூரம் பிம்பத்தோட தூரம்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஃபோக்கல் லென்த்தை கண்டுபிடிக்க முடியும். இல்லை ஃபோக்கல் லென்த் இருந்துச்சு பிம்பத்தோட தூரம் இருந்ததுன்னா பொருள் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இதெல்லாம் கண்டுபிடிக்கும் போது ரொம்பவும் அவசியமானது என்னென்னா குறியீடு, ப்ளஸ் ஆர் மைனஸ். நாம் எந்த நம்பருக்கு முன்னாடி ப்ளஸ் யூஸ் பண்ணுறோம், எந்த நம்பருக்கு முன்னாடி மைனஸ் யூஸ் பண்ணுறோம், எங்கே யூஸ் பண்ணணும் எங்கே யூஸ் பண்ணக்கூடாதுன்ற கிளாரிட்டி இருந்தால் தான் நம்மளால் இந்த சம்மை டிரைவ் பண்ணும்போது கரெக்டாக டிரைவ் பண்ண முடியும்.